வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். அண்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது நம்மளோட சைடில் நிறைய பேர் வந்து இதை பற்றி ஏன் பேசாமல் இருக்காங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் தெரியணும். அண்ட் அதே மாதிரி வந்து இதை பற்றி பேசும்போது இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு எக்ஸாமில் மிகப்பெரிய ஒரு பிக் ஸ்கேம் நடந்திருக்கு. ஓகேங்களா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2024 எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சருக்கு எப்போ வரல, ஏன் வரலன்னா ரிசல்ட் வரல அப்படின்ட்டு நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் இருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எம்டிஎஸ் எக்ஸாமில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது ஆள் மாறாட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்ன ப்ரோ சொல்கிறீங்க, ஆள் மாறாட்டமா அப்படின்னா இது நம்மளோட ஸ்டேட்டில் இல்லை, நார்த் இந்தியனில் பீகாரில் ஒரு ஸ்டேட்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஒரு ஸ்டேட்டில் வந்து பீகார் ஸ்டேட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு எக்ஸாம் சென்டரில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க போய் எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம். அது எப்படி ப்ரோ எழுதியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் எல்லாமே இருக்குமே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனில் பண்ணவங்க வந்து எக்ஸாம் எழுத வேண்டியவங்க, பட் ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதுனவங்க வந்து வேறு ஒருத்தவங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. பட் ஆனால் அந்த எக்ஸாம் எழுத விட்ட அந்த ஆஃபீஸர் முதற்கொண்டு எல்லாருமே வந்து இதுக்கு உடன்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் அது வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி எழுதுனாங்களோ அவங்க எல்லாமே டீபார் பண்ணி எக்ஸாம் வந்து கொஞ்சம் இந்த ஆன்சர் கீ வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது. இது எஸ்எஸ்சியில் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க வந்து வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இது எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்கேம் நடந்திருக்கா, இல்லை இந்த இடத்துல மட்டும் தான் நடந்திருக்கா அப்படின்றத அஃபிஷியலாக அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ எந்த இடத்துலையும் நடக்கலை, இது ஒரு இடத்துல மட்டும் தான் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா மொத்த எக்ஸாமுமே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, மற்ற இடத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்கேம் நடந்திருந்தால் கூட, ஏன்னா இந்த வாட்டி புது வெப்சைட், புது அஃபிஷியல் வெப்சைட், ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து அஃபிஷியல் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனை வச்சு நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் எக்ஸாம் சென்டரில் ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலாக வேறு ஒருத்தவங்க போய் எழுதுகிற அளவுக்கு வந்து ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ இந்த எக்ஸாம் சென்டரில் அந்த ஆஃபீஸர், அதுக்கப்புறம் வந்து அந்த டிசிஎஸ் வென்யூ ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு உடன்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே டிசிஎஸ் தான். ஓகேங்களா, டிசிஎஸ் தான் வந்து இந்த டிசிஎஸ் வெண்டார் தான் வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம். ஓகேங்களா, பட் கொஷின்ஸ் எல்லாமே எஸ்எஸ்சி அஃபிஷியல் கொஷின்ஸ் தான். பட் ஆனால் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஸ்எஸ்சி டிசிஎஸ்க்கு வந்து என்ன கொஷின்ஸ் எந்த ஷிஃப்ட்டில் கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியாது. ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராமிங் தான், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தான். என்ன கீ, அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு கீ மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த கீ பொறுத்து தான் வந்து எந்தெந்த ஷிஃப்ட்டில் இந்த கொஷின்ஸ் வந்து போய் சேரும் அப்படின்றது அவங்க அஃபிஷியலாக எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாமே நமக்கு எதுக்குமே இது யாருக்குமே அதை பற்றி தெரியாது. எஸ்எஸ்சி அஃபிஷியலாக அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பட் இருந்தாலும் அந்த எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, எழுத வேண்டியவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸாம் போகணும் அப்படின்றதுக்காக எழுதுவாங்க. பட் ஆனால் அந்த எக்ஸாம் இப்போ எனக்கு பதிலாக ஒருத்தர் போய் எழுதுறாரு அப்படின்னா அந்த எழுதுறவர் வந்து நல்ல எக்ஸாம் வந்து ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நல்ல பெரிய சிஜிஎல் எக்ஸாம்ஸுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கலாம். நல்லா படிக்கிறவங்கள தான் போய் எழுத வைக்க முடியும். ஏன்னா கொஷின்ஸ் தெரிஞ்சிருந்தால் யாருனாலையும் போய் எழுத முடியும். யாருக்குமே எந்த ஒரு கொஷின்ஸும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் பண்ணால் நல்லா தெரிகிறவங்கள வச்சு எழுதுனா வந்து பாஸ் பண்ணிடலாம்ல. இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை தான் இப்போ நடத்திருக்காங்க. அதனால் வந்து இந்த எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா, இல்லை அந்த இடத்துல மட்டும் கேன்சல் ஆகுமா அப்படின்றத அஃபிஷியலாக நம்ம வெப்சைட்டை வந்து பார்த்துட்டு இருந்தால் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா, இப்போ வந்து ரீசெண்டாக நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாமே நாங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கேன்சல் பண்ணியிருக்கோம், அதாவது 2 டைம் அப்ளிகேஷன் போட்டிருக்கவங்க எல்லாருமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு பிடிஎஃபாக வந்து எஸ்எஸ்சி வெப்சைட்டில் கூட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கேம் எதுவும் நடக்காத அளவுக்கு தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. பட் அப்படியும் மீறி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்கேம் நடக்கிறதுக்கான காரணம் அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுற எஸ்எஸ்சி மட்டும் சொல்ல முடியாது. எஸ்எஸ்சியில் இருந்து அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு வந்து அந்த ஒவ்வொரு சென்டருக்கும் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, எஸ்எஸ்சி ஆஃபீஸர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டிசிஎஸ் வென்யூ ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அலோவ் பண்ணால் மட்டும்தான் நான் உள்ளே போயிருக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால, ஸோ அவங்க ஸ்கேம் வந்து அலோவ் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குது. நம்ம எஸ்எஸ்சி மட்டும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு ஸ்கேம் நடக்குது. இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாமும் சரி. ஸோ இது அஃபிஷியலாக நம்ம வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நம்ம வந்து எதுவும் வந்து தப்பாக சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணியிருந்தேன். மற்ற எல்லா சேனலும் அவ்வளோவா எந்த வீடியோவும் வந்திருக்காது. ஏன்னா என்ன நடந்திருக்குன்றதை நம்ம அஃபிஷியலாக சொல்லணும். ஓகேங்களா, இதுதான் நடந்திருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லணும். ஏதோ ஒரு அரைக்குறையாக எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் யாரும் இதை பற்றி பேசாமல் இருக்காங்க. பட் அதே மாதிரி வந்து இது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸை பார்த்தினா ஒரு
இன்ஃபர்மேஷன்ஸ் நாலேஜ் ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தப்பாகவும் சொல்லிட முடியாது, வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக தான் சொல்ல முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி நடந்திருக்குது, என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் இந்த மைண்டில் நினச்சிட்ருப்பீங்க, காசு கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியுமா அப்படின்றத. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் மட்டும் இருக்காதீங்க ஓகேங்களா. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு ஸ்கேமும் நடக்காது இருக்கிறதுக்காக தான் இப்போ அஃபிஷியலாக அவங்களே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா. அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல தேவையில்ல, அவங்கள டீபார் பண்ணிடுவாங்க. மற்ற இடத்துல இதே மாதிரி நடந்திருக்கிறதா அப்படின்றத வெரிஃபை பண்ணிவிட்டு தான் அடுத்த ஸ்டேஜ் ஆன்சர் கீயாக இருக்கட்டும், ரிசல்ட்டாக இருக்கட்டும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன நடக்குதா இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இது தான் நடந்தது. பட்டு நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வர்றதுக்கு சான்சஸ் கம்மி தாங்க. ஸோ எக்ஸாம் ஆன்சர் கீ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சென்டரில் மட்டும் எக்ஸாம் கேன்சல் பண்ணிவிட்டு வைப்பாங்களா, இல்லை மொத்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி அஃபிஷியலாக வெப்சைட் அனௌன்ஸ் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஸ்எஸ்சியில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் நம்மளோட சேனலில் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நெகட்டிவாக மட்டும் யோசிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கனால நாமளும் நிறைய இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போ நல்ல எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ஆனால் பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்து டிலே ஆகிடுச்சு ஓகேங்களா. என்ன அடுத்து என்ன நடக்கிறதுன்னு நல்லதுக்கே நினச்சிட்டு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எக்ஸாம் கேன்சல் ஆகுமா அப்படின்றத டவுட் தான். பட் வந்து நம்ம எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நம்ம வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுற வரையும் எதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வெயிட் பண்ணி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா, எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.